Hello everyone, welcome to today's episode. And yeah, time has come. ஆமா, உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவரு பேசுறாராம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆமா, தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஆல்ரெடி போட்டிருப்போம். எஸ், we are moving out of Halifax. ஆமா, 3 years இந்த ஊர்ல இருந்தாச்சு. ஆஃப்டர் 3 years வந்து இந்த ஊரை விட்டு மூவ் பண்றோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு ஃபர்தர் சொல்கிறேன். மெயின் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 1 month அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய வீடியோஸும் பண்ணல. நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு. இப்போ கூட டவுன் டவுன்ல தான் இருக்கோம். ஏன்னா டாக்குமெண்ட் சர்ச் பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயோ மிஸ்பிளேஸ் ஆயிருச்சு, நல்லா கண்டுபிடிக்க முடியல. பர்த் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிருச்சுன்னா இங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் போட்டு 1.5 மாசத்துல வந்துடும் போல் இருக்கு. 1 மாசம் ஆச்சு, அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. டைரெக்டாக கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணேன், சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க போய் பிக் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அவங்க வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸில் வந்து பிக் பண்ணிட்டேன். பேரிங்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கு. பிக் பண்ணிட்டேன். ரியானோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ தட் அதை ரீஅப்ளை பண்ணி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். தொலைல எங்கேயோ இருக்கு. அதான் 2 ஃபைல் தான் வச்சிருக்கோம். 2 ஃபைல்லையும் பார்த்தா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வேற எங்க வச்சிருக்கோம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. இல்லை எதுக்காவது சப்மிட் பண்ணுவோமா? நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எதுக்குமே கொடுக்க மாட்டோம்ல. இல்ல, பாஸ்போர்ட்டுக்கும் கொடுக்கல. நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இல்லாம தான் வந்து தான் எடுத்தோம் பாஸ்போர்ட். கரெக்ட். எங்களுக்கு டொரண்டோ போகும்போது எடுத்துட்டு போனோம். என்ன பேக்கெட், ஐ மீன் தட்ஸ் ஓகே, வில் see later. அதான் இன்னொரு காப்பி வந்துருச்சு. மறுபடியும் அங்கேயே போகுது மைண்ட், எங்க வச்சிருப்போம்னு சொல்லி நாங்களும் ரொம்ப நாளா தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ தட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது என்னடா ப்ராசஸ் அப்ளை பண்றது? வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவங்கள்ட்ட ரீஇஷ்யூ பர்த் சர்டிஃபிகேட் போட்டா ரீஇஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே போட்டீங்கன்னா எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. போவே தேவையில்ல, வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. இந்தாங்க கொடுங்க. இன்னும் வாட்டர் வேணாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே. ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினைப்போம், பட் வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது இப்போலாம். எனக்கு வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த டே இன் மை லைஃப் வீட்டில் இருந்து எடுத்து போடுறதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல அவ்வளோவா. ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக போடணும், இல்லை வெளில போய் இருங்கடி செல்லும். ஸோ வெளில போய் ஏதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இந்த டே இன் மை லைஃப்பில் வந்து எங்களால் எதுவுமே ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ தட் அதனால தான் நிறையா வீடியோஸே நாங்கள் போடலை. அண்ட் இந்த வேலையில் வந்து கொஞ்சம் நாங்கள் பிஸியாக இருந்தோம் இவ்வளோ நாள். ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் ஹாலிஃபேக்ஸ் விட்டு. எங்கே போகிறோம், என்ன போகிறோன்றதை நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அப்படியே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ காரை பார்க் பண்ணிட்டு நாங்களாம் காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க மட்டும் தான் போனாங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. எங்கப்பா இருக்கு அந்த ஆஃபீஸ்? இந்த பில்டிங் தான். இந்த சைடு. ஓகே. ஸோ வாங்கியாச்சு பர்த் சர்டிஃபிகேட்டும். ஆல்மோஸ்ட் எப்படி கார் அழுக்கா இருக்கு பாருப்பா. இந்த வின்டர் வந்தாலே வந்து இந்த கார் அழுக்கு படியறத கண்ட்ரோலே பண்ண முடியல. வந்து உப்பு போடுறாங்கல்ல, உப்போட புழுதி பயங்கரமா வருது. டெய்லி கழுவிட்டும் இருக்க முடியல காரை. ஸோ படிஞ்சு போயிருக்கு. இதுல அங்க உள்ள போய் 5th floor போனா அந்த ஆபீஸ் இருக்கு. ஆனா டைரக்டா இந்த ஆபீஸ்க்கு வாக் இன் பண்ண கூடாது. வந்து கஸ்டமர் கேர்ட்ட ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னா அவங்க அர்ஜென்ட் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரீயா. ஸோ அது மூலியமா நம்ம வேலிட் ரீசன் சொன்னா உடனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. காலைல சொன்னா மதியம் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. சூப்பர்ல, தட்ஸ் குட். ஓகே, ஒரு வேலை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதை போய் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்க்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நாங்கள் பிஸின்னு நினைக்கிறேன் இல்லைப்பா? இன்னும் ஒரு 4-5 நாள். ஸோ இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது மூவிங்க்கு. அது நாங்கள் சொல்லலை பாருங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த டைம் வந்து மூவ் ஆகியிருப்போம். இந்த வீடியோவே மூவ் ஆனப்போ தான் வரும். எங்களுக்கு வந்து இந்த பிஸில எடிட் பண்ணி போட முடியல, வீடியோவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனாலதான் நியூ பிளேஸ்ல என்னென்ன பார்க்கணும், என்ன ஆர்டர் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. இன்னொன்று பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல என்ன பண்ணணும், அங்கே போய் என்ன தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மூவ் வந்து கிட்ஸை வச்சுட்டு இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணோம்.
ப்ளஸ் அவங்க வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியில் அவங்க வர மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வச்சிருக்கிறதுனால வீடு பேக்கிங்னு கையை வச்சுட்டாலே எது வேணும் வேணாம் இதை பேக் பண்ணலாம். அண்ட் முக்கியமா ஸ்கூல் கிட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அது நமக்கு தூக்கி போடவும் மனசு வராது. ஆனா எடுத்து வச்சா அவ்வளோ இடம் வந்து அடைக்கும். இதெல்லாம் பேக்கிங்கே வந்து ஒரு பெரும் பாடா இருக்கு. எடுத்து வச்சு வேணுமா வேண்டாமா இதை பாக்குறதே. ஸோ ஒரு அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேக்கர்ஸ் மூவ்ஸ் வந்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து போகுது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்ப்ரிங் பிரேக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வெளில போய் பார்க்கறதுக்குலாம். இப்போ இந்த மியூசியம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லப்பா. போய் பார்க்கலான்னு நினைச்சா ஆனா இந்த வேலையில நாங்க பிஸியா இருக்கிறதுனால எங்கேயுமே வெளில போக முடியல. ஈவன் ஃபெரி கூட வந்து ஏதோ ஃப்ரீ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 12 to 2 சம் வாட் டைம்ல இல்ல 10 to 2 ஏதோ ஒரு டைமிங் வந்து போட்டிருக்காங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணா இந்த ஃபெரி கூட ஃப்ரீ தான் நினைச்சோம். ஆக்சுவலா அந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது நடுப்புற என்னைக்காவது ஒரு நாள் வந்து போயிட்டு வந்துடணும், ஃபெரியில போறோம், ஏதாவது ஒரு மியூசியம் வந்து போயிட்டு வரோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டோம். ஆனா ஒண்ணு கூட நடக்கல. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் பிரேக்கே முடிய போகுது. இன்னும் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளவுதான் 3 நாள் ஸ்ப்ரிங் பிரேக்கே முடிய போகுது. ஸோ இப்படிதான் இப்ப நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தரா வந்து எப்படி போக போகுது, எங்க மூவிங்ஸ்லாம் எப்படி போகுது, எங்க போக போறோம். அட்லீஸ்ட் ஈஷ் கிட்ட வந்து கவலைப்படாதடா நம்ம புது ஊருக்கு போய் நிறைய இடத்துல கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். ஆமா இது வேற அவரோட பர்த்டே மந்த். எப்போதும் பர்த்டே மந்த்னா செம ஜாலியா செலிப்ரேஷன் மோட்லயே இருப்பாரு. பட் இப்போ வந்து மூவிங்ல இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் மம்மி டாடிக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு அவரும் தான் ஹெல்ப் பண்றாரு. பேக்கிங் அவர் பண்ணி கொடுக்கறாரு, டிஷ் வாஷர்லாம் வந்து போடுறாரு, லோட் பண்ணி கொடுக்கறாரு. ஸோ தட் அவரும் வந்து இந்த ஸ்ப்ரிங் பிரேக்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ பார்க்கலாம் போய் தான் வந்து இந்த டைம் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குமான்லாம் தெரியல. பட் பார்ப்போம். மூவிங்லாம் இருக்கிறதுனால போய் தான் வந்து பார்க்கணும். யா செம்ம பிஸியா போயிட்டு இருக்கனால ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க என்ன டைம் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ லைக் அவங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும். அப்பா டாக்குமெண்ட் ஒர்க் தான் பெரிய வேலையாவே இருக்குது. ஒரு மூவிங்னா நம்ம பேக் பண்ற வேலையோட இந்த டாக்குமெண்டேஷன் தான் வந்து அப்பாடான்னு ஒரு இடத்துல உட்காந்துடலாம் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்தது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்பார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும் ஒரு மெயில இந்த ரேட்ல மூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபர்தரா என்னன்னு பேசிட்டு அவரை பேக்கர்ஸ் மூவர்ஸ் பேசி லைக் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல மேல இருந்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் பிளாக் பண்ணணும். அப்புறம் காருக்கு என்னன்னு பிளான் பண்ணணும். நீங்க கார் இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனோம், அது பேக்கர்ஸ் மூவர்ஸ்ட்ட கொடுக்குறீங்களா, நீங்களே டிரைவ் பண்ண போறீங்களா அப்படிங்கறத பிளான் பண்ணணும், இல்ல சேல் பண்ண போறீங்களா. நிறைய பிளானிங். ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் ஆகும்போது பிளானிங் பயங்கரமா பண்ணணும் ஆக்சுவலா. இது நடுவுல ஒர்க் வேற பயங்கர ஹெவியா இருக்கு. பீக் ஒர்க் டைம்ல நான் கரெக்டா இந்த மாதிரி சிக்கிட்டேன். அதனாலதான் வந்து வீடியோஸ் பெருசா பண்ண முடியல. நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணவங்களுக்கே நிறைய பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆமா ரியலி சாரி அபவுட் தட். எங்களுக்கு வந்து இப்ப இன்ஸ்டால நிறைய பேர் ஆனா பிங் பண்றாங்க. சம்டைம்ஸ் நான் ஓபன் பண்றேன், ஆனா இந்த பிஸியில இருக்கிறதுனால டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சில சமயம் நான் பாப்பேன், அப்புறம் இவங்க கிட்ட சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுவேன், அவங்களும் அப்புறம் பிஸி ஆயிடுறாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் வந்து உட்கார்றோம். அப்பதான் அமைதியா உட்கார்ற டைமே கிடைக்குது இல்ல. அதுவும் 11:30க்கு அப்புறம் 12 மணி போலதான் அப்பா ஒரு 1 hour ஃப்ரீயா இருக்குடா அப்படின்னு இருக்கு லைஃப்ல. ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஷாப்பிங் வேலை இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்கோ ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். ஃபார் ஃபியூ டேஸ்க்கு ஏதாவது வாங்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறையா மீட்டப்ஸ்லாம் இருக்குது. கார்லிக் பிரெட் தான் போல இருக்கு. யா ஹாய், என்ன சார் பண்ணுறீங்க? அவர் இங்கே ரைம்ஸ் பார்க்குறாரு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ
எப்போ வந்தாலும் தேவையில்லாமல் கொஞ்சம் வாங்குவோம், அதே மாதிரி வாங்கியிருக்கோம். ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்னு வந்து இவ்வளோ வாங்கியாச்சுல்ல. அதுதான் காஸ்கோவில் பிளான் போடுறது 10, வாங்குறது 100. ஸோ அவ்வளோதான், வாங்கி முடிச்சாச்சு. பில்லிங்க்கு நின்றுட்டுருக்கோம். பெரிய லைன் இருக்குது. என்னடா ஒர்க்கிங் ஹாரில் வந்தால் கூட இவ்வளோ கும்பலாக இருக்குது. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்னு போனாலும் $100 ஆயிடுது. டெஃபினிஷன் ஆஃப் காஸ்கோ. ஆமாம், இது எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு போனோம். போய் சில பல ஷாப்பிங்ஸ், ஈஸ்வருக்கு பர்த்டேக்கு வந்து ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு தான் மெயினாக வந்ததே. அதை வாங்கிட்டு அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அது இதுன்னு வாங்கணும், ஆஃபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி $100 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் காஸ்கோ போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஐ ஹோப் ஸோ. இதான் லாஸ்ட் ஷாப்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் காஸ்கோவில். ஸோ முடிச்சாச்சு ஷாப்பிங்கை. நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு டாலர் ராமால ஒரு ஷாப்பிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் என்னப்பா வேலை இருக்குது இன்னைக்கு? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. கார் க்ளீன் பண்ணுறியா? கார் வாஷ் பண்ண க்ளீன் பண்ணுவோம். யா, அட் லாஸ்ட்டு கார் குளிக்க போகுது. வின்டர் முடிச்சு வெயில் வந்ததுனால இதுக்கு மேலேயாவது உப்பு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நைட்டில் வந்து டெம்பரேச்சர் மைனஸில் தான் போகுது. ஆனால் மார்னிங் வெயில் வந்து நல்லா உரைக்குது. அந்த அளவுக்கு வெயில் வந்து அடிக்குது. நல்லா இருக்கு. அதுவும் நெக்ஸ்ட் மண்டேலாம் பார்த்தா +11 போதாம்ப்பா. சாட்டர்டே சண்டேவே நல்லா இருக்கு. ஆமாம், டெம்பரேச்சர் இனிமேல் வந்து சூப்பராக ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ப்ரிங்கை கண்ணால் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரோம். நமக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுனால செடி தொட்டியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எல்லா கடையும் கலர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் ஏன்டா ஸ்னோ இதெல்லாம் வச்சுருக்கீங்க? கனடா டாட்டூ, கனடா ஃப்ளாகு. பேபி சீட்டெல்லாம் எடுத்துட்டு காரை வந்து ஃபுல் க்ளீனிங் போடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஈஸ்வர் வந்து என்ன பண்ணுற ஈஸ்வர்? அதெல்லாம் அழுக்காயிடும். அது போதும். அது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இது அது என்னது வின்டர் உப்பு. அது எப்படி கழுவும் போது போயிடும். போதும், அங்கே வச்சிரு. ஓகே, வேக்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி யா. பாருங்க, ஃபுல்லாக இவங்க எல்லாம் சாப்பிட்டு போட்டது எல்லாத்தையும் இந்த பார்சல் வேக்கம் வச்சு தான் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்கணும். டிஷ்யூ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். என்ன பண்ணுற ஈஸ்வர்? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, குட் ஜாப். வீல்ஸ்லாம் நல்லா அடி. வீல்ஸ்லாம் நல்லா போடு. இங்கே உள்ள இது உள்ளடா. அதே மாதிரி ஃப்ரண்ட்லலாம் அடி. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈஸ்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டேபிள் வந்து டாலர் ராமாவில் போட்டிருந்தாங்க $5. ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். தூங்கிட்டு இருந்தார் இவர், இப்போ தான் ஏஞ்சிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் டின்னர் வந்து குக்கிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ் ஸ்பெஷலு. அண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஈஷ் எப்படி இருக்குன்னு? ஃபஸ்ட்டு காஸ்கோவில் ஒன்று வந்து வாங்கினோம். அது சரியே இல்லை. ஸ்டாண்ட் வந்து நிற்கவே மாட்டேன்ருச்சு. கீழே விழுந்துச்சு. அதனால தான் வந்து இந்த டைம் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணுங்க. பிச்சு போட்டுருங்க கவர்லாம். Take it out.
இந்தாங்க. Yeah, good. Now let's take these. It's foam on the bottom. ஆமாம், அவ்வளோதான். Is it perfect for you? Yes, I want to color. Super. I அவ்வளோதான். want to color. Okay. So that's it. சமையல் இருக்க மிச்சம் இருக்க ரைஸ் வச்சு பாஸ்மதி ரைஸ் வச்சு யா ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு. முட்டை கொஞ்சம் சிக்கன் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு டின்னருக்கு. யா ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் எங்கே போகிறோன்னு சொல்லாமாப்பா? யா கூடிய சீக்கிரத்தில் எங்கே போகிறோம் எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from கமல் Sauji. Bye, சொல்லுங்க. பாய் சொல்லுங்கடி தங்கம். பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. Yeah, I am purple, Mariana. I want to